தீபாவளி ஸ்பெஷல் பாலக்கீரை முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நல்லா கிறிஸ்பியான இந்த முறுக்கு செய்கிறதுக்கு 2 கப் அளவுக்கு அரிசி மாவை ஒரு சல்லடையில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம பொட்டுக்கடலை மாவை நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கடலை மாவு, அதாவது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு இது கூட சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் உப்பும் சேர்த்து இது நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. எந்த வித கட்டியுமே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருந்ததுன்னா அதை போட வேண்டாம். இப்போ இது கூட ஓமம் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் இல்லை 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒன்னோட ஒன்று நல்லா கலந்ததுக்கப்புறம் இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம பாலக்கீரையை அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு பாலக்கீரையை மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கூட 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 கப் அளவுக்கு நார்மல் தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பேஸ்ட் நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். இப்போது இதை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த மாவு கூட ஃபுல்லாகவே சேர்த்துடலாம். ஏன்னா நம்ம தண்ணி கம்மியாக தான் இதில் சேர்த்திருக்கோம். இப்போது ரஃப்பாக இதை மிக்ஸ் பண்ணி பாருங்கள். ஒன்றோட ஒன்று நல்லா கலந்துட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வர மாவு எதுவுமே தெரியாத மாதிரி ஒன்றோட ஒன்று இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ 4 டேபிள் ஸ்பூன் கொதிக்கிற எண்ணெய் இல்லைன்னா உருக்குன வெண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு ஸ்மூத்தான மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு ரொம்ப சாஃப்டாக பிசையணும். நல்லா பொது பொதுன்னு இருக்கிற மாதிரி உங்களுக்கு தகுந்த மாதிரி தண்ணியை அட்ஜஸ்ட் பண்ணி இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு முறுக்கச்சு எடுத்துகிட்டு அதில் இந்த ஸ்டார் ஷேப் இருக்கிற தட்டோ இல்லை உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி ஒரு ஷேப்பை வச்சுட்டு இதோட உள்பகுதி ஃபுல்லாக எண்ணெய் தடவிடுங்க. இதில் மாவு 3/4 வாசிக்கு ஃபில் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுக்கு மேலே பண்ணிங்கன்னா வெளியே வந்துடும். இப்போ ஒரு தட்டில் எண்ணெய் தடவிட்டு அதில் இந்த மாதிரி ஒரு பெரிய சர்க்கிளாக நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாம். எண்டை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு 2-3 ஒரு டைமில் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா சூடாக இருக்கிறப்ப இது எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஜென்டிலாக குக் பண்ணுங்கள். ரொம்ப போட்டு திருப்பினீங்கன்னா உடஞ்சி போயிடும். நல்லா 2 சைடும் கிறிஸ்பியாக ஆன உடனே இதை நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையுமே பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாக இருக்கணும். மெதுவாக போடுங்க. ஷேப் மாறாமல் அப்போ தான் கரெக்டாக வரும். அவ்வளோதான். எல்லா முறுக்குமே இந்த மாதிரி நல்லா சுட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது எல்லா முறுக்கும். அவ்வளோதான், நம்மளோட பாலக்கீரை முறுக்கு ரெடி ஆயிடுச்சு.